بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி மொழிபெயர்ப்பையும் தேவைப்படும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 140 ஹதீஸ் 139 ஹதீஸை பார்த்து முடித்துவிட்டு 140வது ஹதீஸில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம் சென்ற வாரம். அது என்ன பார்த்தோண்டு அதை நினைவு கொண்டு வந்துட்டு விட்ட இடத்துக்கு போவோம். அந்த 140வது ஹதீஸில் என்ன வருதுன்னா, பாபு கஸ்லில் வஜ்ஹி, முகத்தை கழுவுறது பில் எதைனி, 2 கையால் கழுவுறது. இது ஏற்கனவே நடத்துனது யாவப்படுத்திக்கிறது தான். இது கஸ்லில் வஜ்ஹி பில் எதைனி, முகத்தை 2 கையினால் கழுவுறது. மின் கருபத்தின் வாஹிதின், ஒரு கையளவு தண்ணி எடுத்து, ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து அப்புறம் 2 கையினால் சேர்த்து கழுவுறது. தண்ணி எடுக்கிறது ஒரு கையில், 2 கையை கொண்டு கழுவுறது அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு அதனுடைய விளக்கமாக அது வரைக்கும் இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சார்னா, தண்ணி எடுத்தார், ஒரு கையளவு தண்ணி எடுத்து வாயை கொப்பளிச்சார், இன்னொரு கையளவு தண்ணி எடுத்து மறுபடியும் என்ன செஞ்சார், அதை இப்படி இந்த இது வரைக்கும் கழுவுனார். அதுக்கப்புறம் முகத்தை கழுவுனாருங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இது இப்னு அப்பாஸ் தான் செஞ்சு காட்டுறாரு. இப்போ அதனுடைய தொடர்ச்சிக்கு வர்றோம். சும்மா பிறகு அகத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், இப்னு அப்பாஸ் எடுத்தார்கள், கர்ஃபத்தம் மிம்மாயின், தண்ணீரில் ஒரு கையளவு தண்ணீரை மறுபடி எடுக்கிறார். எடுத்து இப்போ கசலபிஹா, அதை கொண்டு கழுவினார்கள். எதகுல் யும்னா, தமது வலது கையை கழுவினார்கள். அப்போ தண்ணீரை இப்படி எடுத்து வலது கையை ஊற்றி கழுவினார். ஒரு கை தண்ணி தான், தண்ணியை திருப்பி ஊற்றி 10 தடவை ஊற்றிலாம் கழுவலை, ஒரு கையளவு தண்ணி தான். அதை கொண்டே கையை கழுவி முடிச்சிட்டார் இவ்வளோ தண்ணீர்லையே. அதுக்கப்புறம் சும்மா அதை மறுபடி எடுத்தார். பிறகு எடுத்தார் கர்ஃபத்தம் மிம்மாயின், தண்ணீரில் ஒரு கையளவு எடுத்து விட்டு ஃபகசல பிஹா, அதை கொண்டு கழுவினார். எதகுல் யுஸ்ரா, அவங்களுடைய இடது கையை கழுவினார்கள். அப்போ யுஸ்ராங்கிறது இடதுக்கு சொல்கிற வார்த்தை. சும்மா பிறகு மசஹ பிரசிஹி, தலையை மசகு செய்த தலையை தடவினார்கள். மசகன்னு அப்படி தடவுறது, தேய்க்கிறது. மசஹ பிரசிஹி, தலையை மசகு செய்தார்கள், தடவினார்கள். இந்த மசகுக்கு பிறகு பி வந்ததுனால சில ஆளுக்கு தலையை கொண்டு மசகு செய்தார்கள்பாங்க. எல்லா இடத்துலையும் போட்டு கொண்டுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. மசகண்டால் இதை போடுவாங்க. மசகன்று சொன்னால் ஒரு துணியை தடவுனான்னு வைங்க, மசக சவுபன்னா மசக பிஸ்தௌபி, அப்படி தான் பேயை சேர்த்தான் சொல்லுவாங்க. மஃபூலில் பே வந்துடும். குரானில் சொல்லும்போது ஃபம்சஹு ஊசிக்கும்னு அந்த மசகுன்னு வந்துட்டாலே பே வந்துருமே தவிர, அந்த பேக்கு கொண்டுண்டு அர்த்தம் செய்கிறது தமிழில் செஞ்ச சிரிப்பாங்க. தலையை கொண்டா மசகு செய்வாங்க, தலைக்கு மசகு செய்தார்கள். சும்மா பிறகு மசஹ பிரசிஹி, தமது தலைக்கு மசகு செய்தார்கள், அது தலையை தடவினார்கள். அது சொல்லிட்டான். அப்போ ஈர கையோடு தடவிட்டாங்க. அப்புறம் என்ன மாதிரி மசகு செஞ்சாங்கங்கிறது இதில் காட்டலை. வேறு ஹதீஸில் அதுக்கு வேறு மாதிரி விளக்கம்லாம் வரும். இது மசகு செஞ்சார்கள் மட்டும் வந்திருக்குது. சும்மா பிறகு அகத கர்ஃபத்தம் மிம்மாயின், பிறகு தண்ணீரிலிருந்து ஒரு கையளவு எடுத்தார்கள். எடுத்து ஃபரஷன்னா ஃபேவரை ரஷவர, ஃபரஷன்னு பொறைய சொல்ல ஆக்கிடக்கூடாது. எனவே அப்புறம் பிறகுன்ற அர்த்தம். ரஷன்னா தெளிக்கிறது. அந்த தண்ணியை மடார்னு ஊற்றாமல் இப்படி என்ன செய்கிற, கையில் தண்ணி எடுத்து அந்த காலில் இப்படி ஊற்றுறது, எல்லா பக்கம் பட்டவுன்னு அப்புறம் தேய்ச்சி கழுவிடுறது. ரஷ் அலா ரிஜில்ஹில் யும்னா, தமது வலது காலின் மீது தெளித்து கொண்டார்கள். ஹத்தா, பிறகு முடிவில் கசலஹா, அதை கழுவினார்கள். ஒரு கையளவு தண்ணி எடுக்கிறாங்க, கால் பக்கம் தேய்க்கிறாங்க, தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை வச்சே கழுவிட்டாங்க. அவ்வளோதான். கல்வி ஊற்றணும், 6 மாதிரி ஓடணும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. சிம்பிளாக கொஞ்சோன்னு ஒரு டம்ளரு 2 டம்ளர் தண்ணீரில் உழு செஞ்சிடலாம், இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால். சும்மா பிறகு அகத கர்ஃபத்தன் உஹ்ரா, இன்னொரு உஹ்ரான மற்றொன்று, இன்னொரு கையளவு எடுத்தார்கள். எடுத்து இப்போ கசலபிஹா, அதன் மூலம் கழுவினார்கள். ரிஜுலஹு, அவங்களுடைய காலை கழுவினார்கள். காலுன்னா அல் யுஸ்ரா தானே, இடது கால் தானே, யானி அதாவது அல் யுஸ்ரா, இடது காலை கழுவினார்கள். வலது காலை கழுவியாச்சு, அப்புறம் இடது காலை கழுவினார்கள். இது நம்ம பாசம் மூட்டையும் செஞ்சுட்டு சும்மா காலை
பிறகு அவர் சொன்னார், ஹாக்கதா இப்படித்தான் ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்ய நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செஞ்சார்கள்னு சொல்கிறார். அப்போ இதில் தலைப்புக்குரியது என்னென்னு கேட்டால், ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து 2 கையினால் முகத்தை கழுவுறது. தண்ணி எடுக்கிறது ஒரு கையில் எடுத்து அதோட இன்னொரு கை சேர்த்துக்கிற வேண்டியது, சேர்த்து முகத்தை கழுவுறதுன்னு ஒரு தலைப்பு போட்டார்ல. அந்த தலைப்புக்குள்ள விஷயம் வந்து போன வாரம் நடத்தின அந்த ஹதீஸுடைய பகுதியில் வந்துருச்சு. இது காலு கையை கழுவுற விஷயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. தலைப்புக்குள்ளது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது 141வது ஹதீஸ். 141 ஹதீஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாபு தஸ்மி, அதுக்கு ஒரு பாடம் போடுறாரு. பாபு தஸ்மியத்தி அலா குல்லி ஹாலின் ஐந்தல் விகாயே. தஸ்மியத்துன்னு சொன்னால் இஸ்மு இருக்குல்ல, இஸ்முன்னா பேர், எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லு தான். இந்த இஸ்முங்கிறத என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வினை சொல்ல மாற்றுவாங்க. இஸ்முன்னா பேர் தான். பெயர் வைச்சான், பெயர் சூட்டினான், பெயரை சொன்னான் அப்படிங்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இஸ்முல இருந்து சம்மைய, இஸ்முங்கிற வார்த்தையிலிருந்து சம்மா, அது சம்மைய. அப்போ சம்மா என்று வினை சொல்ல ஃபஅலன்னு மாற்றுவாங்க. அப்படி மாற்றினாங்கன்னு சொன்னால், சம்மானா பெயர் வைத்தான், பெயர் சொன்னான், பெயரை கூறினான், எல்லா அர்த்தத்துக்கும் வரும் சம்மாங்கிறது. சம்மான்னு சொன்னால் பெயர் புது, ஒரு குழந்தைக்கு சம்மாண்டா பெயர் புதுசாக வச்சான்ற அர்த்தம். வணங்குதா? அல்லாவுடைய பெயரை சொன்னான்னு சொன்னால் அதை சம்மாவுக்கு அர்த்தம்னா கூறினான் அர்த்தம், பெயரை கூறினான். அப்போ தஸ்மியத்துங்கிற வார்த்தைக்கு பெயரை வைத்தல், பெயரை கூறுதல், ரெண்டுக்குமே இது பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து தஸ்மியத், சம்மாவுடைய மஸ்தர் தான் தஸ்மியத்து. ஃபஅலன்னு வருதுல, ஃபஅலவுக்கு என்ன வரும்னு கேட்டால் மஸ்தர் தஃஈல் என்று வரும். அல்லம தாலீமுன், அது இதே மாதிரி எல்லாத்துக்குமே. சல்லம தஸ்லீமுன், நசர தன்சீருன், ஃபஅல தஃஈலுன். ஃபஅல என்கிற வார்த்தைக்கு வந்து தஃஈல் என்று தான் வரும். ஆனால் அந்த ஃபஅலன்னு ஆக்கும்போது கடைசி எழுத்தில் வந்து இல்லத்து எழுத்து இருக்கும்னா, சம்மையன்று லாஸ்ட்டில் ஏதனை இருக்குது சம்மாண்டு, அப்படி இருக்கும் என்று சொன்னால் தஃஈல்னு வராமல் தஃஈலத்துண்டு வந்துடும், தஸ்மியத்துன். அதில் அந்த ஏ இருக்கிறதுனால தஃஈலுங்கிற மாதிரி சொல்ல இயலாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தேயை சேர்த்து விட்டு தஸ்மியத்துன்னு வரும். எதுக்கெல்லாம் லாஸ்ட்டில் வந்து இப்போ ரமையன் இருக்குது, ரம்மாண்டு ஆக்கிட்டு வைங்க, அது தர்மியத்துன். நம்மாண்டா தன்மியத்துன். இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஏ வர்ற மாதிரி சொல்ல இருந்தால் அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா, அந்த தேயை சேர்த்து இந்த மாதிரி தஸ்மியத்துன்னா தஃஈலத்துன்னு வருதில்ல, இப்படி தான் மஸ்தர் சொல்லுவாங்க. அப்போ சம்மான்னு சொன்னால் பெயர் வைத்தான், பெயர் கூறினான். நம்ம பெயர் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வரல, குழந்தையை பற்றிலாம் பேசலை. அப்போ பெயர் கூறுதல், சம்மாண்ட பெயர் கூறுதல். ஆனால் பெயர் கூறுதல்ங்கிறது அகராதி அர்த்தமாக இருந்தாலும் மார்க்க நூல்களில் தஸ்மியத்துன்னு வந்துச்சின்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லுதல், அல்லாவின் பெயரை சொல்லுதல் என்பதற்கு தான் தஸ்மியத்து போடுவாங்க. நேரடி அகராதி அர்த்தம் வந்து பேரை கூறுதல். பேரை எந்த பேரை கூறினாலும் தஸ்மியத்துங்களாம். அது அகராதி பேசும்போது அப்படி வச்சுக்கிற வேண்டியதுதான். மார்க்க சம்பந்தமாக குரான் ஹதீஸில் தஸ்மியத்து சொல்லி நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் என்னத்தையாவது பேரை சொல்லி ஆரம்பிக்கிறதில்ல. தஸ்மியத்துன்னா பிஸ்மில்லா சொல்லுது. பிஸ்மில்லாங்கிற அந்த 2 சொல்லுக்கும் சேர்த்து தான் தஸ்மியத்தும்பாங்க. அப்போ பாபு தஸ்மியத்து பிஸ்மில்லா கூறுதல். தஸ்மியத்துன்னு என்ன அர்த்தம்? பொதுவான அர்த்தம் வந்து பெயரை கூறுதல். யார் பேரை கூறுறது? அல்லாவுடைய பேரை கொடுக்குது. அது வந்து அது வழக்கத்தில் அது வந்துருச்சு. அது அந்த தஸ்மியத்துனாலே அல்லா பேரை சொல்கிறதுக்கு தான் வந்துருச்சு. ஹதீஸில் வந்துச்சுன்னா, குரானில் வந்துச்சுன்னா அதுக்கு தான் வரும். அப்போ பாபு தஸ்மியத்தி, பெயரை கூறுதல், அல்லாவின் பெயரை கூறுதல், பிஸ்மில்லா கூறுதல்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி வரும். அதாவது உதாரணமாக இப்போ வந்து ஹம்மதன்னு இருக்குது. ஹம்மதவுக்கு வந்து மஸ்தரு தஹ்மீது. ஹம்மதண்டா என்ன, தஹ்மீதா என்னன்னு கேட்டால், ஹம்மதுன்னா ரொம்ப புகழ்ந்தாண்ட அர்த்தம். ஆனால் தஹ்மீதுன்னு மஸ்தராக சொல்லும் பொழுது அது புகழ்ந்தான்ங்கிற அர்த்தத்தை தராது. அல்ஹம்துலில்லா சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. பிஸ்மில்லா சொல்லுவதை தஸ்மியத்தும்பாங்க, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவதை வந்து தஹ்மீது சொன்னார்கள்னு வந்தால் அல்ஹம்துலில்லான்னு வந்துடும். கப்பரன்னா பெருசாக்கினான், பெருமைப்படுத்தினான். தக்பீர் என்றால் பெருமைப்படுத்துதல். ஆனால் தக்பீர் என்ற இந்த மார்க்க விஷயத்தில் வரும்போது அல்லாஹ் அக்பர் சொல்வது. தஸ்மியத்து என்றால் பிஸ்மில்லா சொல்வது, அது மாதிரி தஹ்மீது என்றால் அல்ஹம்துலில்லா சொல்வது,
தக்பீர் என்றால் எதையாவது பெருசாக்குனாலும் தக்பீர்னு சொல்லலாம், அகராதியில். மார்க்கத்தில் வரும்போது தக்பீர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். அப்படி தக்பீருங்கிற வார்த்தைன்னா அது மாதிரி வருது. அதே மாதிரி இப்போ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம்ல, இதுக்கும் அதே மாதிரி ஒரு சொல்ல வச்சுருக்கிறாங்க, தஹ்லீல். லா இலாஹ இல்லல்லாங்கிற சொல்ல போட்டு ஹல்லலன்னு ஆக்கி தஹ்லீல் ஒரு மஸ்தர் போடுவாங்க. தஹ்லீல் என்றால், ஹல்லல என்றால் லா இலாஹ இல்லல்லா சொன்னான், தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லா சொல்லுவது. அப்போ அது மாதிரி சப்பஹன்னா துதித்தல், அது தஸ்பீஹ்னா துதித்தல். ஆனால் அது சுப்ஹான் அல்லாவுக்கு உள்ளது. அதாவது தஸ்பீஹ்னா சுப்ஹான் அல்லான்ற அர்த்தம், அகராதி அர்த்தம் வேறையாக இருக்கும். மார்க்கத்தில் அது என்ன அர்த்தத்துக்கு வந்துருச்சுன்னா, சப்பஹன்னா சுப்ஹான் அல்லா தான், கப்பரன்னா அல்லாஹ் அக்பர் தான், தஹ்மீதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான், தஸ்மீயத்துன்னா பிஸ்மில்லா தான், தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இப்படி இந்த சொல்லை இதுக்கு தான் பயன்படுத்தணும் என்று இந்த மார்க்கத்தில் வழக்கமாக வந்துவிட்ட காரணத்தினால், மார்க்க சம்பந்தமான நூல்களில் இதை குறிப்பிடும் பொழுது கப்பரை பெருசாக்கினான் அப்படின்னு அர்த்தம் செய்யக்கூடாது, அல்லாஹ் அக்பர் சொன்னான்னு அர்த்தம் செய்யணும். சரி, பாபு தஸ்மியத்தி, பிஸ்மில்லா கூறுதல், அலா குல்லி ஹாலின், எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்வது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லி ஒழுவுக்கு மட்டும் உள்ளது கிடையாதுங்கிற சொல்கிறார். ஏன்னா ஒழுவுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்கள் அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய ஹதீஸ் நசையிலெல்லாம் இருக்குது. ஆனால் அது புகாரியுடைய ஷர்த்துப்படி, அது அவருடைய விதிப்படி அது அவருக்கு சஹீஹா வராது. ரொம்ப சரியானது தான் போடுவார், ஆனால் அது சரியான ஹதீஸ் தான். இவருடைய நிபந்தனை பிரகாரம் அது சரியில்லாதனால இவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லணும்னு இருக்குல்ல, அதை கொண்டாந்து போட்டு ஒழுவுக்கும் பிஸ்மில்லா சொல்லுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. ஒழுவுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு தனி ஆதாரம் புகாரியில் இல்லை. புகாரி ஷர்த்துப்படி ஒரு ஹதீஸ் அவருக்கு கிடைக்கல. அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து எடுக்கிறான்னு பாருங்கள். வேறு ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக, ஒரு மனிதன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறான்னு வைங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு ஹதீஸ் நேரடியாக இருக்குது. அதுக்கே சொல்கிறதுனால எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எடுக்கிறார் இவர். அதாவது பிஸ்மில்லா இந்த ஒழு செய்கிற பாடத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஒழுவுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு அவர் தலைப்பு போட முடியலை. ஏன் முடியலைன்னு கேட்டால், அதுக்கு உள்ள நேரடி ஹதீஸ் இவருக்கு இவருடைய ஷர்த்துப்படி இல்லை, கிடைக்கல. வேறு அறிஞர்கள் அந்த நூலை நசையில் மட்டும்தான் பிஸ்மில்லா தவல்லோ பிஸ்மில்லான்னு அந்த ஒரு ஹதீஸ் வரும். அது அந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்கே தவிர இவருடைய ஷர்த்துக்கு அது சரியாக வராது. அப்போ என்ன பார்க்குறாருன்னா, இவர் பிஸ்மில்லா சொல்லணும், அப்போ ஒழுவுக்கும் பிஸ்மில்லா சொல்லணும்ல, அதை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், இவர் எங்கேருந்து எடுத்தாருங்கிறது பாடத்தில் சொல்கிறார். எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டால், உடலுறவு கொள்ளும்போது மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுது பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு அந்த ஹதீஸ் தான் கீழே கொண்டு வந்திருக்காரு. பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு இருக்குல்ல, அந்த நேரத்தில் சொல்லலாம்னு சொன்னால் எல்லா நேரத்துலையும் சொல்லலாம்னு அப்படி எடுக்கிறார். இது உழுவுக்கோ ஒவ்வொரு காரியத்துக்கோ பிஸ்மில்லா சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டலை. அதுக்கே சொல்கிறதா இருந்தால் எல்லாத்துக்கும் சொல்லத்தானே வேணும்னு எடுக்கிறார். அதுக்கு தான் கொண்டு வர்றாரு, பாபு தஸ்மியத்தி அலா குல்லி ஹாலின், எல்லா நிலைகள்லையும் பிஸ்மில்லா சொல்வது. இந்தல் விகாயி, விகான்னா தாம்பத்தியம், வக்கா என்றால் விழுந்தான்னு அதுக்கு அர்த்தம், அகராதி அர்த்தம். ஆனால் கணவன் மனைவி விஷயத்தில் வக்கா அலைஹா அப்படின்னு போட்டாங்கன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கங்கிறத ஒரு நாகரிகமாக சொல்வது, நேரடி அர்த்தம் இல்லாமல் ஒரு மூடலாக சொல்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது வக்கா என்பதனுடைய வாக்கா மஸ்தர் விக்கா என்று சொன்னால் உடலுறவு கொள்ளுதல். நேரடி அர்த்தம் விழுதல்ன்ற அர்த்தம். அதை அதுக்கு தான் இதை பயன்படுத்துறதுனால எல்லாம் விளங்கிடுவாங்க. இந்தல் விகாயி, உடலுறவின் போதும் எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்லுதல். பாபு தஸ்மியத்தி, பிஸ்மில்லா கூறுதல், அலா குல்லி ஹாலின், எல்லா நிலையிலையும் கூறுதல். மேலும் இந்தல் விகாயி, தாம்பத்தியத்தின் போதும் பிஸ்மில்லா கூறுதல் பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்லணும்னு தலைப்பு போட்டார்ல, அதுக்கு ஹதீஸ் கிடையாது, தாம்பத்தியத்துக்கு தான் கொண்டு வர்றாரு. அப்போ எதை நினச்சி அவர் போட்டிருக்காருன்னு கேட்டால், தாம்பத்தியத்துக்கு அந்த நேரத்துலலாம் அல்ல, அவங்க வேறு மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலலாம் நம்ம பிஸ்மில்லா சொல்லிகிட்டு இருப்பாங்கன்ற அந்த இடம், அதுலேயே பிஸ்மில்லா சொன்னாங்க என்று சொன்னால் நீ எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா தான் சொல்லணும்னு பிஸ்மில்லா சொல்லணும் என்பதற்கு இவர் அதுலேருந்து விளங்குறார். அப்படி விளங்குற சரியாக நீங்கள் செஞ்சுக்கிறங்க. 141வது ஹதீஸில் என்ன வருதுன்னா, ஹத்தசனா அலி இப்னு அப்துல்லா
அலி இப்னு அப்துல்லா நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனா ஜரீருன், ஜரீர் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா அவர் ஹத்தச, இந்த அன் வர்ற இடத்துலலாம் ஒரு ஹத்தத்தை வச்சுக்கிறங்க. ஹத்தசன் மன்சூரின், அவர் மன்சூர் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா ஹத்தச மன்சூர் அறிவித்தார். அன் சாலிம் இப்னி அபில் ஜஅதி, சாலிம் இப்னு அபுல் ஜஅதி என்பவர் வழியாக அவர் அறிவித்தார். அவர் ஹத்தச அறிவித்தார். அன் குரைபின், குரைபு என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறாரு. அவர் அறிவிக்கிறாரு ஹத்தச அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்னா இப்னு அப்பாஸுடைய சொந்த கருத்து இல்லை இது அப்படிங்கிறதுக்காக போடுறாரு. எப்லுகுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு அதை சேர்த்து அறிவிக்கிறார். பலகண்டா அடையுது, நபி சொன்னதாக அறிவிக்கிறாராம். அப்படி அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறாரு. எப்லுகு பலகண்டா அடைந்தார், எப்லுகுன் நபியை அடைந்த நிலையில் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நபி சொன்னதாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்ற, நபி சொன்னாங்கன்னா கால லவ் அண்ணா அகதக்கும், உங்களில் லவ்வுக்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். அண்ணா அகதுக்கும், உங்களில் ஒருவர், இதா அத்தா அகலஹு, தன்னுடைய மனைவியிடத்தில் சென்றால், அகல்னா பொதுவாக குடும்பத்தார்னு சொன்னாலும் மனைவிக்கு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இதா அத்தா அகலஹு, அவருடைய மனைவியிடம் சென்று கால சொல்வாரையானால், பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லா என்று சொல்வாரையானால், அதை ஒட்டி ஒரு துவா, அல்லாஹும இறைவா ஜன்னிபுன ஷைத்தான, எங்கள் ரெண்டு பேரையும் ஷைத்தான்ட்டு காப்பாற்று, ஓ ஜன்னிபி ஷைத்தான, ஷைத்தானிடமிருந்து காப்பாற்று, மா ரசக்தனா, எங்களுக்கு எதை நீ வழங்குவாயோ, சந்ததிகள், எங்களுக்கு வழங்குகிற சந்ததிகள்லையும் ஷைத்தானை விட்டு காப்பாற்று என்று சொல்வானையான. இப்போ தான் லவ்வுக்கு அர்த்தம் செய்யணும். இந்த லவ் இந்த வாக்கியத்தை முடிக்க ஆளுன்ற அர்த்தம் இல்லை, சொன்னால் போனால்ண்டு அந்த அர்த்தம் இந்த லவ் என்பதற்கு. லவ்வுக்கு எப்போ அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், இந்த வாக்கியத்தை முடிக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒன்றாந்து அர்த்தம் செய்யணும். வழங்குதா? இப்படி சொல்வானைய இது வரைக்கும் உள்ளது முடிச்சுட்டு லவ்வுக்கு அர்த்தம் செய்யணும். எப்படி? லவ் அன் ஆகதக்கும், உங்களில் ஒருவர், லவ்வை தனியாக பெண்டிங்கில் வச்சுக்கிறங்க. இந்த விஷயத்தை முடிக்கும்போது லவ் என்பதற்கு என்ன அர்த்தம் செய்யணும்? வந்தால் போனால், இந்த ஆளுங்கிற அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை கொடுக்கணும். அது எங்கே கொடுப்போம்னு கேட்டால், அந்த வாக்கியத்தை முடிக்கும்போது கொடுப்போம். அரபியில் ஆள் என்பதை ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க. தமிழில் நீ அடித்தாள்னா அடித்தா ஆளுங்கிற கடைசியில் தான் வரும். அரபியில் என்ன செய்வாங்க, ஆள் போட்டு தான் அடித்தாயும்பாங்க. அப்போ அரபியில் இந்த ஆள் என்பதை ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. தமிழில் அதை கடைசியில் போடணும். லவ் அன் அகதக்கும், உங்களில் ஒருவர், இது அத்த அகலஹு, தனது மனைவியிடத்திலே கால சொல்வாரையானால், பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி என்றும், அல்லாஹும்ம இறைவா ஜன்னிபுனா, எங்களை காப்பாற்று, ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து எங்களை காப்பாற்று, ஓ ஜன்னிபி ஷைத்தான, மேலும் ஷைத்தானிடமிருந்து காப்பாற்று, மா ரசக்தனா, எங்களுக்கு நீ வழங்கினாயே, ரிசுக்காக தந்திருக்கிறாயன்னா சந்ததிகளுக்கு சொல்கிறது. மா ரசக்தனா, எங்கள் தாம்பத்தியத்தின் மூலமாக நீ எந்த சந்ததி எங்களுக்கு தருகிறாயோ அந்த சந்ததியை ஷைத்தானை விட்டு காப்பாற்று என்று லவ்னு வருதில்ல, அதுக்கு அர்த்தம் இப்போ தான் செய்யணும் என்று ஒருவர் சொல்வாரையானால் சொல்லி, குலிய பைனகுமா, அந்த இருவருக்கும் முடிவு செய்யப்பட்டால், கொடுக்கப்பட்டால், வலதுன் சந்ததி கொடுக்கப்பட்டால், லம்யல் உருஹு, அந்த சந்ததிக்கு எந்த தீங்கும் வராது. குழந்தை பெறதுக்கு முன்னாடியே, அந்த குழந்தை உருவாவதற்கு முன்னாடியே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்க என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தீங்கு வராது அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை கடைப்பிடி செய்யும்போது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சு நல்லாட்ட கோரிக்கை வச்சுருந்ததுனால அந்த குழந்தைக்கு கேடு கெட்ட பல விஷயங்களில் குழந்தைகளுக்கு குறைபாடுகள்லாம் ஏற்படுதில்ல, அதெல்லாம் இல்லாமல் போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேரண்டியை தர்றாங்க. அப்போ இதில் என்ன 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 விஷயம்னு கேட்டால், தாம்பத்தியத்தின் போது இந்த பிஸ்மில்லா மட்டும் சொல்ல ஒரு துவாவே சொல்கிறாங்க. அந்த துவாவில் பிஸ்மில்லா இருக்குதுல்ல, அதனால் உடலுறவின் போதும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், எல்லா நிலையிலும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அப்படின்னு தலைவு போட்டிருக்கிறாரு. ஆனால் எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்லணுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் காட்டலை. அப்போ எந்த அர்த்தத்தில் இப்படி போட்டிருக்காருன்னு நமக்கு விளங்குது. இதுக்கே சொல்லலாம் என்றால் எல்லாத்துக்கும் தானே சொல்லணும்னு புரிகிறார் அவர். தாம்பத்தியத்தின் போதே பிஸ்மில்லா சொல்லணுமாக இருந்தால் இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லத்தானே வேணும் அப்படிங்கிறதுனால அதை தலைப்பாக்கியிருக்கிறார். ஆக்கின தலைப்புக்கு பாதிக்கு தான் ஆதாரம் இருக்குது, பாதிக்கு ஆதாரம் இல்லை.
பாதி என்ன, உடலுறவின் போதும் பிஸ்மில்லா சொல்லுதல், எல்லா நிலையிலையும் பிஸ்மில்லா சொல்லுதல். உடலுறவின் போது பிஸ்மில்லா சொல்லுதல் என்பதற்கு ஆதாரத்தை காட்டிவிட்டார். எல்லா நிலையிலும் என்பது ஒரு காட்டலைன்னா இதுலேருந்து எனக்கு விளங்குதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம். சரியா? அதுக்கு அடுத்தது பாபு மா யகூலு இந்தல் ஹலாயி. ஹலான்னா என்னன்னா தனிமையாக போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஹலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இது ஹலாங்கிறது மஸ்தரு. ஹலான்னு ஃபேல் இருக்கும்ல, ஹேலாம் ஏ போட்டு ஹலாம் போம்ல, அந்த ஹலாவுக்கு என்ன அர்த்தம்னா தனியாக போகுதல், ஒதுங்கி போகுதல் அப்படின்னு அகராதியில் அர்த்தம். ஒதுங்கி போனான். ஹலானா என்ன அர்த்தம்? ஒதுங்கி போனான் அப்படின்னு அர்த்தம். இந்த மஸ்தர் ஆக்குனா ஒதுங்கி, அல் ஹலாவுன்னா மஸ்தர் ஆக்குறது, ஒதுங்கி போகுதல் அகராதி அர்த்தம். ஆனால் இந்த ஒதுங்கி போகுதலுங்கிற அகராதி அர்த்தமாக இருந்தாலும் இதை எதுக்கு ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் வீடுகளில் இந்த பாத்ரூம் வசதிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பாத்ரூம் போகிறத வெளியே தான் போகணும். இருட்டின பிறகு என்ன செய்வாங்க, திறந்த வெளியில் போய் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி வெளியே போய் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் ஊர்லாம் இப்போ நினச்சவனையெல்லாம் போயிட்டு வர முடியாது. அந்த காலத்தில் அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இரவான பிறகு என்ன செய்வாங்கன்னா, அது நம்மளாம் என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த எங்கள் ஊர்லலாம் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, வெளிக்கு போகிறான்பாங்க. வெளியே போகிறானா, எல்லாம் வெளியே தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் அதுக்குரிய அவுட் சைடு போகிறோன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில். எல்லாம் அவுட் சைடுனால் என்ன அர்த்தம்னா எல்லாம் அவுட் சைடு தான். ஆனால் அதுக்கு இதுக்குள்ள வார்த்தையை மாற்றி விட்டாங்க. அவுட் சைடுனால் என்ன அர்த்தம்? அது மழை ஜலம் கழிக்கிறதுக்கு போகிறது அப்படின்னு போகிறது. அதே மாதிரி என்ன செய்கிறதுனா, அந்த ஹலாங்கிற வார்த்தைக்கு தனியாக ஒதுங்குதல் அப்படின்னு அர்த்தமாக இருந்தாலும் இது மழை ஜலம் கழிக்கிறதுக்கு உள்ளதுக்கு பேர் ஹலாண்ட் ஆயிடுச்சு. விளங்குதா? அப்போ மா யகூலு இந்தல் ஹலாயி, மழை ஜலம் கழிக்கும் பொழுது சொல்ல வேண்டியது பற்றிய பாடம். பாபு மா யகூலு, எதை சொல்வதோ அது பற்றிய பாடம். இந்தல் ஹலாய், ஹலாவின் போதுனா மழை ஜலம் கழிக்கும் போது என்ன சொல்லணும் என்கிற பாடம். அந்த பாடத்தை போட்டு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். 142வது ஹதீஸ். என்ன வருது? ஹத்தசனா ஆதமு, நமக்கு ஆதம் அறிவித்தார். ஆதம் சொன்னார். ஹத்தசனா ஷோபா நமக்கு அறிவித்தார். அவர் ஹத்தச அறிவித்தார். அப்துல் அசீஸ் இப்னு சுஹைபின், அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, சமயத்து அனசன், அனஸிடம் நான் கேட்டிருக்கிறேன். யகூலு, அவர் கூற கேட்டிருக்கிறேன். சமயத்து அனசன் யகூலு, அனஸ் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அனஸுங்கிறது சஹாபி. சரியா? அப்போ என்ன சொல்கிறார் அனஸு? கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் ஹலா, ஹலாவுக்கு சென்றால், கழிப்பிடம் சென்றால். இப்போ கழிப்பிடம்னு அர்த்தம் மாற்றிட்டோம்ல, ஒதுங்குதல்னு அர்த்தமாக இருந்தாலும் இப்போ ஹலாவுக்கு அகராதி அர்த்தம் கிடையாது. நம்ம வழக்கத்தில் உள்ள சமூகத்தில் இது மாற்றப்பட்டுரும். சமூகமே சேர்ந்து அந்த அர்த்தத்தை நினைக்கிறேன். ஹலாக்கு என்னப்போ அகராதி அர்த்தம்னா ஒதுங்குறன்னு அர்த்தம். ஆனால் எல்லோரும் என்ன அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இப்போ மழை ஜலம் கழிக்கிறதுக்கு ஒதுங்குவானே அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ஒதுங்காமல் வீட்டுக்குள்ளே கக்கூசு வச்சாலும் அது அர்த்தம். அந்த மீனிங்கே இப்போ இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே மழை ஜலம் ஒருத்தன் கழிக்கிறதுக்கு ஒரு கக்கூசை கட்டினான்னு சொன்னால், பாத்ரூம் கட்டினான்னு சொன்னால், அவன் ஊரை விட்டு வெளியே போகிறான், வெளியே போகல. ஆனாலும் அதுக்குரிய சொல்ல அது ஆயிடுச்சு. அப்போ இதா தஹலல் ஹலா, ஹலாவுக்கு போகும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹும இறைவா இன்னி அவுது பிக்க, நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஹலாவுக்கு போகும்போது அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. என்ன பாதுகாப்பு தேடுறாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க, உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹுபுசி உல் ஹபாயிசி, ஹுபுசிலிருந்தும் ஹபாயிசிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் வருது. ஹுபுசுன்னாலும் கெட்டது, ஹபாயிசுனாலும் கெட்டதுன்னு அர்த்தம். ஹபீஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஹபீஸ்னா கெட்டதுக்கு ஹபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹபீஸ் என்பதற்கு பன்மை என்னன்னு கேட்டால், அதான் ஹபீஸ்னா கெட்டவன் வச்சுக்கிறேன், ஆண்பால். ஹபீஸ் என்றால் கெட்டவன், ஹபீசத்து என்று சொன்னால் கெட்டவள். அப்போ ஹபீஸுங்கிற வார்த்தை ஆண்பாலுக்கும் ஹபீசத்துங்கிற வார்த்தையை பெண்பாலுக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஹபீஸ் என்பதற்கு ஜம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹுபுசுன்னு சொல்லுவாங்க. ஹபீசத்துன்னு ஆக்குறோம்ல பெண்பாலா, அதுக்கு ஜம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹபாயிசும்பாங்க. அப்போ ஹுபுசு ஹபாயிசு ரெண்டுமே
ஒன்று ஆண்பாலுடைய பன்மை, ஒன்று பெண்பாலுடைய பன்மை, ரெண்டுமே பன்மை தான். அப்போ கெட்டவர்கள் கெட்டவள்கள்னு வச்சுக்கிறீங்களேன். அதாவது ஹுபுஸ்னா கெட்ட ஆண்கள் வச்சுக்கிடுவோம், ஹபாயிஸ்னா கெட்ட பெண்கள், இப்படி அர்த்தம் செஞ்சுக்கிடலாம். அப்போ ஆனால் இது எதை குறிக்குது என்று கேட்டால், ஷைத்தானில் ஆண் என்றும் பெண் என்றும் இருக்கிறார்கள். அதனால தான் அவனுக்கு சந்ததிகள்லாம் இருக்குன்னெலாம் குரானில் வருதில்ல. அப்போ தத்தஹிது உணவு துர்ரியத்தகு, அவனையும் அவன் சந்ததிகளையும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பால் ஆக்க போகிறீங்களா நல்லா கேட்குறான். சந்ததிகள்னு சொன்னாலும் என்ன ஆயிடுச்சு, அதில் ஆண் பெண் இல்லாமல் இருக்காது. மலக்குகளுக்கு சந்ததி இருக்கா? இல்லை. அப்போ ஷைத்தானுக்கு என்ன இருக்கிறது, சந்ததிகள்லாம் இருக்குது என்று சொன்னால், அப்போ ஆண் ஷைத்தான் என்றும் இருக்கிறார்கள், பெண் ஷைத்தான் என்றும் இருக்கிறார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ள பெறுவாங்க, சந்ததிகள் பெருக்குவாங்கங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம பாத்ரூம் போகும்போது ஷைத்தான்கிட்டருந்து பாதுகாப்பு தேட்டு சொல்லிட்டு இருந்தால் ரெண்டையுமே அடைக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்கிறாங்க. எப்படி? மினல் ஹுபுசி, கெட்ட ஆண் சைத்தான்கள் ஆணிடம் இருந்தும்னா ஆண் சைத்தான்கள், கெட்ட ஆண் சைத்தான்களிடமிருந்தும், ஒல் ஹபாயிசி பெண் சைத்தான்களிடமிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆண் பெண் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த சொல்ல அதுக்குள்ளே சொல்லுதான். ஹுபுசு என்கிறது ஆண்பால் பன்மை, ஹபாயிசி என்பது பெண்பால் பன்மை. ஹுபுசு என்பது ஹபீஸ் என்ற ஆண்பாலுக்கு பன்மை, ஹபாயிஸ் என்பது ஹபீசத்துன் என்கிற பெண்பாலுக்கு பன்மை. அதனால் இது எதை ஆண் பெண் சைத்தான்களை விட்டும் நம்ம மொழிபெயர்ப்பு எப்படி போடுவாங்க, ஆண் பெண் சைத்தான்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ பாத்ரூம் போகும்போது சொல்ல வேண்டிய ஒரு துவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஹதீஸை இதில் இதா தஹலல் ஹலான்னு வருதுல, இந்த தஹலல் ஹலாங்கிற வார்த்தையை தான் இவர் அறிவிக்கிறார், இந்த அறிவிப்பில் வருது. ஆனால் இதே ஹதீஸை ஷோபாட்டிருந்து வேற ஒரு ஆள், இது யார் அறிவிக்கிறார், இதனை ஷோபா தான் அறிவிக்கிறார். பாருங்கள், இந்த ஹதீஸில் ஷோபா தான் அறிவிக்கிறார். ஷோபாட்டை இருந்து ஆதம் என்பவர் அறிவித்ததாக வருகிறது. இந்த அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதா தஹலல் ஹலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். இன்னொரு அறிவிப்பில் இந்த தஹலல் ஹலாவுக்கு பதிலாக இப்படி வருதான். எப்படி? இதா அத்தல் ஹலா, தஹலல் ஹலான்னு சொல்லாமல் இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. அது யார் சொல்கிறாருன்னா, ஷோபா வழியாக இப்னு அரா என்பவர் சொல்லும்போது இதா தஹலல், இதே ஷோபா சொன்னதாக தான் வருது. ஷோபா சொன்னதாக இவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? ஆதம் சொல்லும்போது ஷோபா சொன்னதாக ஆதம் சொல்கிறார்ல, அவர் சொல்லும் பொழுது இதா தஹலல் ஹலான்னு ஷோபா சொன்னதாக அறிவிக்கிறார். இதே ஷோபாவிட்டிருந்து இன்னொரு மாணவர் அறிவிக்கும். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், ஷோபா இந்த மாதிரி இந்த வழியில் எங்களுக்கு அறிவித்தாங்க, அறிவிக்கும் போது இதா அத்தல் ஹலா, அத்தல் ஹலாங்கிற வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், தஹலன்னு சொன்னால் அது ஒரு ஒரு வீடு மாதிரி, ரூம் மாதிரி, ஒரு பாத்ரூம் மாதிரி, ஒரு அறைக்கு போகிற தஹலன் நுழையிறதுன்னு வருதுல. திறந்த வழிக்கு யாராவது நுழையிறதுன்னு சொல்லுவாங்களா? திறந்த வழியில் நுழைந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் நுழைந்தேன், ரூமில் நுழைந்தேன், மதரசாவில் நுழைந்தேன். அது நுழைதல் என்றால் அது அது பில்டிங் அமைப்பு இருக்கணும், கட்டட அமைப்பு இருக்கணும். அப்போ தஹலங்கிற வார்த்தை வரும்போது என்ன கருத்து வருதுன்னா, ஏதோ அங்கே பாத்ரூம் கட்டப்பட்ட மாதிரியும் அது உள்ளே போன மாதிரி அர்த்தம் வந்துடுது இந்த வார்த்தையில். இதில் ஒரு இப்படி ரசூல்லா இப்படி அந்த இவர் சொல்லியிருக்க மாட்டார். இந்த ரசூல்லா அனஸ் தானே சொல்கிறாரு. அனஸ் சொல்லும்போது இதா தஹலல் ஹலான்னு சொன்னீங்கன்னா பாத்ரூமுக்கு நுழையும் போதுன்னு வருது. நுழையிறதுக்கு எங்கே பாத்ரூமாக கட்டி வச்சுருந்தாங்க, ஓப்பன் பிளேஸ் தானே போகிறாங்க, போகும்போதுன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறார். எப்படி சொல்கிறாரு? தாபாஹு, இதை பின்தொடர்கிறார் இப்னு அரா. இப்னு அரா என்பவர் ஷோபா வழியாக அறிவிக்கும் போது, கால குந்தர் என்பவர் ஷோபா வழியாக அறிவிக்கும் பொழுது இதா அத்தல் ஹலா, இதே ஹதீஸில் இதா தஹலல் ஹலா என்பதற்கு பதிலாக இதா அத்தல் ஹலா, அத்தான வரும்போது, போகும்போது, ஹலாவுக்கு போகும்போது, இது ஓப்பன் பிளேஸெல்லாம் எடுத்துக்கிறோம். அதாவது கழிப்பிடம் செல்லும் போதுன்னு சொன்னீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். கழிப்பிடத்தில் நுழையும் போதுன்னீங்கன்னு சொன்னால் அது அந்த அர்த்தம் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுக்க முடியாது. கழிப்பிடம் கட்டி வச்சுக்கிட்ட போயிட்டு வந்தாங்க, எங்கே போய் நுழைஞ்சாங்க, அது அனஸ் அப்படி இது அத்தா தான் சொல்லியிருப்பார். அறிவித்தவர் நினைஞ்சிருப்பார், ஒருத்தர் அறிவிக்கும் போது நுழையும் போதுன்னு மாற்றி அறிவிச்சிருப்பார். இது அத்தல் ஹலா தான் கரெக்ட் மாதிரி தெரிகிறது. அதனால் அதையும் போட்டு விட்றாரு. புகார் என்ன செய்கிறாரு? இந்த ஷோபா வழியாக இப்னு அரா சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது அத்தல் ஹலா அப்படின்னு சொல்கிறாரு.
மூசா ஹம்மாது வழியாக சொல்லும்போது இதா தகல, இந்த ஹம்மாது என்பவர் வழியாக இதே ஹதீஸை மூசாங்கிறவர் அறிவிக்கும் போது இதா தகலங்கிறார், நுழையும் போது. இதே மாதிரி இப்போ அனஸ் சொன்ன ஹதீஸில் வந்துச்சுல, இதே மாதிரி இதா தகலங்கிறார். இதில் கால சயீது பின் ஜெய்தின், சயீது பின் ஜெயிது சொல்கிறாரு, ஹதஸனா அப்துல் அசீஸ் எங்களுக்கு சொன்னார், இது அராத ஐயதுகுல, நுழைய நாடும் போது அப்படின்னு வாசகம் வருது. அதில் அதான் ஒரு ஹதீஸில் இதா தகலல் ஹலா, ஒரு ஹதீஸில் இதா அத்தல் ஹலா, இன்னொரு ஹதீஸில் இதா தகல, இன்னொரு ஹதீஸில் இதா அராத ஐயதுகுல, நுழைய நாடும் போது அப்படின்னு வருது. இப்படி பல விதமாக வந்திருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் இந்த ஹதீஸு பல ரூட்டில் பல சொற்களை கொண்டு வந்திருக்குன்னு காட்டுறாரு. இதில் தகலை என்றது கருத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது பொருத்தமானதாக இல்லை, அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அத்தான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அத்தான பொது இடத்து கழிப்பிடத்துக்கு சென்றாங்கன்னா அது சரியாக வரேன், கழிப்பிடத்தில் போய் நுழைஞ்சாங்கன்னா அது இப்படி எங்கே போய் நுழைஞ்சாங்க, நுழையிறதுக்கு என்ன இருந்துச்சு, ஓப்பன் பிளேஸுக்கு போகிறது நுழையிறதுன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றதுனால தான் அதையும் கொண்டாந்து நுழைச்சி விட்டார் புகாரி. வந்தார்கள் போனார்கள்ன்ற அர்த்தத்தில் இருக்குது, நுழைந்தார்கள் மட்டும் இல்லை அப்படின்னு காட்டார். அடுத்த ஹதீஸை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.